பேட்டையே உடைச்சி இருந்த ரிங்கு சிங். என்னப்பா சொல்கிற? ஆமாப்பா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடக்கக்கூடிய T20 தொடர் மற்றும் ஓடிஐ தொடர், இதற்காக இந்தியா இப்போது அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்தியா இப்போ தான் ஜிம்பாப்வே கூட இளம் சிங்கங்கள் ஒரு செட்டு போய் அவங்கள வீழ்த்தி கப்பை வின் பண்ணாங்க. சொல்லப்போனால் இந்தியாவுக்கு கிடைச்ச மிக முக்கியமான வெற்றி தான். இந்தியா ஐசிசி T20 வேர்ல்டு கப்பை ஜெயித்த கையோடு தான் ஜிம்பாப்வே போனாங்க. அதுவும் அங்கே ஜெயிச்சது ஒரு டீம், இங்கே போனது ஒரு டீம். அந்த வெற்றியை அப்படியே தன் வசம் வச்சுக்கிட்ட இந்தியா 4-1 அப்படி கணக்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணி திரும்பினாங்க. இப்போது அடுத்ததாக இந்தியா கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியில் இப்போது ஸ்ரீலங்காவுக்கு அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கே 3 ஓடிஐ மேட்ச், 3 T20 மேட்ச் நடக்க போகுது. இந்த ஆட்டத்தில் இன்றைக்கி ரிங்கு சிங் வெளிப்படுத்தின ஆட்டம் தாங்க ஒட்டுமொத்த இலங்கை மட்டும் இல்லை, இந்திய அணியவே அதிர்ச்சி வைத்திருக்கு. இந்தியாவுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. யாரு சாமி நீ? தோனியவே மிஞ்சிரும் போலயே இவன். இவனுக்கு போய் எதற்காக ரோஹித் சர்மா வாய்ப்பு தராமல் வச்சுருந்தான் அப்படின்னு எனக்கு புரியலையே. ரோஹித் சர்மா தோனி மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தருவான். ஆனால் அப்படியே ரோஹித் சர்மாவே வாய்ப்பு தரல ரிங்கு சிங்குக்கு. ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இப்போது மிக முக்கியமான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதற்கு காரணம் ரிங்கு சிங் வெளிப்படுத்தின கொடூரமான பேட்டிங் தான். ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த பயிற்சி ஆட்டத்தில் ரிங்கு சிங் கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர்லேயே களமிறங்கிட்டார். ஏன்னா இன்றைக்கி அவரை ஒரு 4வது பிளேயராக களமிறக்கி விட்டாங்க. 4வது பிளேயராக களமிற ரிங்கு சிங் என்ன பண்ண போகிறாருன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக விளையாட ஆரம்பித்தார். 30 பாலுக்கு அவருடைய அரை சதத்தை கடந்தார். அதன் பிறகு என்ன நினச்சான்னு தெரில, அடுத்த 14 பால்களில் அவருடைய முழு சதத்தை கடந்தார். சொல்லப்போனால் 43 பாலுக்கெலாம் அவர் இன்றைக்கி முழு சதத்தை கடந்திருக்காரு. எப்போதுமே ரிங்கு சிங் கடைசியில் அதிரடியாக ப்ளே பண்ணுவார். அதிகபட்சம் 30 ரன்கள் 40 ரன்கள் அடிப்பார். அதுக்கு மேலே பால் இருக்காது. ஆனால் இன்றைக்கி அவரை 3வதாக இறக்கி விட்டதுனால இன்றைக்கி நிதானமான ஆட்டத்தை ஆரம்பத்தை வெளிப்படுத்தி அதன் பிறகு தன்னுடைய இடம் வரும்போது ரொம்ப அதிரடியான ஆட்டத்தை ப்ளே பண்ணார். இன்றைக்கி அவர் மட்டும் 57 பால் பிடிச்சி 173 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 173 ரன்களில் 14 சிக்ஸு, 22 ஃபோரு. ஸோ வேறு லெவலில் ஆட்டம் சொல்லலாம். கடைசியாக அவருடைய அந்த 170 ரன் அடிச்சுட்டு இருக்கும்போது அடுத்ததாக பிடிச்ச அந்த மேட்ச்சில் அவருடைய பேட்டே இன்றைக்கி உடஞ்சி போயிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணும்போது அவர் இறங்கி அடித்த பால்களில் அந்த பால் பட்டு பேட்டு 2ஆக உடஞ்சிருக்கு. அதில் தான் அவர் பால் ஸ்லிப் ஆகி பேக் சைடில் ஸ்டம்பில் பட்டு அவுட் ஆகிருக்காரு. சொல்லப்போனால் இந்த அவுட்டை ஏற்றுக்க கூடாது தான். ஏன்னா பேட்டு உடஞ்சி போனதால தான் பால் ஆனது ரிவர்ஸில் போய் போல்டு அடிச்சது. ஆனால் அந்த பேட்டு மட்டும் உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் இறங்கி அடிக்கி பால் 6 லைனில் போய் விழுந்திருக்கும். வேறு வழி இல்லாமல் ரிங்கு சிங் தனது அவுட்டை ஒத்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக வெளியேறியிருக்காரு. இந்தியாவுக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா அது ரிங்கு சிங் தாங்க. அந்தளவுக்கு ஒரு செல்ல பொலியாக இன்றைக்கி அவர் பார்க்க போகிறாரு. ரிங்கு சிங்கே அவருடைய அடியை பார்த்து ரோஹித் சர்மாவே நேராக பிச்சுக்கே ஓடி அவர் கட்டி பிடிச்சி கதறி அழுதுருக்காரு. உனக்கெல்லாம் போய் நான் ஐசிசி மேட்ச்சில் வாய்ப்பு தரல அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கக்கேடாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காரு. உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே இப்போது இந்த மேட்சை பார்த்து ரொம்பவுமே அச்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்படியாப்பட்ட மிக முக்கியமான வீரர்கள்லாம் தொடர்ந்து இந்திய அணிக்கு கிடச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்திய அணி நாம் எப்படி தான் வீழ்த்த முடியும்னு தெரியாமல் உச்சக்கட்ட தவிப்பில் இப்போது ஆழ்ந்திருக்காங்க.